ஹே காய்ஸ், ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே பூனம் கிளாத்தில் கஷ்டமான ஒரு விஷயம். பட் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். மோட்டி பின்லாமே நான் யூஸ் பண்ணல, பட் வந்து வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ப்ளவுஸோட கிளாத் இருக்குது தெரியுமா, அதுதான் ப்ளவுஸ் துணி. பட் மேலே வச்சுருக்கிறது லைனிங் கிளாத்து. இந்த லைனிங் கிளாத்து வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக 4 பக்கமும் வர மாதிரி நான் வந்து ஒரிஜினல் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நெக்கை மட்டும் கட் பண்ணியிருக்க மாட்டேன், லைனிங்கில் நெக்கு வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ லைட்டில் வந்து நான் சுற்றிலும் வந்து கைடு அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாத்துலலாம் நீங்கள் வந்து பின் யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பின் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கில் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்து அது வந்து நம்ம மேல் கிளாத்து, அது வந்து உள் பக்கம், இது வந்து மேல் பக்கம் வச்சு தான் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ மேல் பக்கம் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கரெக்டாக வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கட் பண்ணணும். அதனால் வந்து நான் அது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த எஜ்ஜிலலாம் வந்து சிசர் வச்சு கரெக்டாக அந்த டர்ன் பண்ணுறதுக்காக அந்த தையலோட எஜ்ஜு வரைக்கும் நான்ச் பண்ணிக்கிங்க. குட்டி குட்டி குட்டியாக நான்ச் பண்ணும்போது எல்லா ஷேப்லேயும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, கரெக்டாக வந்து கழுத்து வந்து டர்ன் ஆகி வரும். அதுக்காக தான் அந்த லைனிங்கும் அந்த கிளாத்துக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறத கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸோ அப்படியே 2 கிளாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கணும், ஒன்று ரைட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து அது ஒரே பேக் சைடில் அந்த குட்டி குட்டியாக நான்ச் பண்ணலாம், அதை சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் லெஃப்ட்னா லெஃப்டாகவே வரணும், ரைட்னா ரைட்டாகவே வரணும். அதேமாதிரி வச்சு ஃபுல்லாக அந்த நெக் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு படிமான தையல் மாதிரி. அது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்கு வந்து கரெக்டாக டர்ன் ஆகும். ஸோ எப்படி டர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அதை எடுத்து உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ட்ரானிங் வந்து உங்களுக்கு அழகாக டர்ன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். அது எதனால் அப்படின்னா, அது வந்து 2 கிளாத்தும் வந்து நல்லா அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க. ஏன்னா அந்த த்ரெட்டு அந்த கலர் இருக்கும்போது அந்த தையல் போடுறதுனால தப்பு கிடையாது, அது போடணும்னு அவசியமும் இல்லை. ஸோ அந்த செகண்ட் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ லைனிங் தானே நமக்கு பர்ஃபெக்டான அளவு. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, மேல் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸஸாக தான் முன்ன பின்ன நறுக்கிப்பேன். ஸோ அதை நறுக்கி முடிச்சுட்டு லைனிங் பர்ஃபெக்டான அளவில், ஸோ அதுக்கப்புறம் அந்த லைனிங்க்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக வந்துட்டு அதை சுற்றிலும் 4 பக்கமும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம லைனிங்கும் ஒரிஜினல் கிளாத் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இது. ஸோ இப்போ எல்லாம் 4 பக்கமும் நான் ஜாயின் போட்டுட்டேன். ஸோ இதில் எவ்வளோ ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். அந்த கிளாத்தோட கலர் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸஸாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரிஜினல் கிளாத்தோட பீஸ் எல்லாத்தையும் 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக அடியில் மடிச்சு வச்சிட்டிங்கன்னா டாட் பிடிச்சிட்டிங்க.